أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما رب زدني علما رب زدني علما. அல்ஹம்துலில்லாஹ், இதுவரையிலும் நம்ம 12 கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டோம். சென்ற கிளாஸில் நம்ம அல்லாஹ்வை அறிவதனால நம்ம முத்தகீன்களாகலாம், குரானை நம்ம பார்க்குற பார்வைகள்லாம் மாறும், திருக்குறானில் நம்ம நெருங்க முடியுங்கிறதெல்லாம் நம்ம சென்ற பாடத்தில் பார்த்தோம். அது இல்லாமல் அல்லாஹ்வை அவனுடைய வேதத்தை வாசித்து அறியலாம்ங்கிறதும் அதை ஒரு 5 வகைகளில் நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு அல்லாஹ்வே தன்னை குரானில் அவனை பற்றி சொல்லிக்கிறான், அது மூலிமா அவனை அறியலாங்கிறத பார்த்தோம். அல்லாஹ் நமக்கு வழங்கிய கட்டளைகள் மூலம் அவன் அறியலாங்கிறதும் பார்த்தோம். ஏவல் விளக்கல் மூலம் அது மூலியமாகவும் அல்லாஹ்வை அறியலாங்கிறத பார்த்தோம். அல்லாஹ் நல்லவர்களுக்காக அவன் கொடுக்க இருக்கக்கூடிய பாக்கியத்தை பற்றி சிந்திக்கும் போது அவனை பற்றி அறிஞ்சிக்கலாங்கிறத பார்த்தோம். நரகவாசிகளுக்கு அல்லாஹ் வழங்க இருக்கக்கூடிய தண்டனைகளை பற்றி சிந்திக்கும் போதும் அவனை பற்றி அறிஞ்சிக்கலாங்கிறதையும் பார்த்தோம். அப்போது இதெல்லாம் அறியறதுனால நம்ம ஒரு முத்தகீனாக மாறலாம். ஒரு முஃமினாக இருக்கக்கூடியவன், ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவனுக்கு ரொம்ப முக்கியமானது எதுனா இறையச்சம் தான் முக்கியம். இதை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு உரையிலையும் அவங்க பேசக்கூடிய ஒரு உரையிலையும் இதை தான் உணர்த்துவாங்க. ஒரு ஜும்மா மேடையாக இருக்கட்டும், ஒரு பெருநா உரையாக இருக்கட்டும், ஒரு எந்த உரையாக இருந்தாலும் தான் அவங்க எல்லா சொற்பொழிவுகள்லேயும் அவங்க இத்தக்குல்லான்னு சொல்லிட்டு தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம கூட நிறையா பயான்கள்லாம் பார்க்கலாம். அதிகமானவர்கள் அந்த அல்லாஹ்வை பயப்படுங்கிற அந்த வசனங்கள், அன்னிசால வரக்கூடிய வசனம் கூட எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. மனிதர்களே, உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள். அவரிலிருந்து அவரது துணையை படைத்தான். அவ்விருவரிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கி பெருக செய்தான். எவனை முன்னிறுத்தி ஒருவரிடம் மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹ்வை அஞ்சுங்கள். உறவினர்கள் விஷயத்திலும் அஞ்சுங்கள். அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கிறான். அப்போ முத்தகீன்களா ஆகணுன்னா நமக்கு தக்வா ரொம்ப முக்கியம். தக்வாவை பெறுவதற்கு முக்கியமானது இறையச்சம் தான். அதை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உரையிலையும் நமக்கு அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்கிறதுக்காண்டி அவங்க இந்த வசனங்கள்லாம், தக்வாவை பற்றி சொல்லக்கூடிய வசனங்கள்லாம் சொல்லி தான் அவங்க உரைகளை ஆரம்பிப்பாங்க. தக்வா சம்மந்தமாக வரக்கூடிய இன்னொரு செய்தியை 35வது சூரா ஃபாத்திர் சூறாவில் 28வது வசனத்தில் பார்ப்போம். அதிலெல்லாம் என்ன சொல்கிறேன்னா, இன்னமா யஹ்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா இன்னல்லாஹ அஸீஸுன் கஃபூர். இந்த இடத்துல உலமாங்கிற வார்த்தை வருதுல்ல, இந்த உலமாக்கள்னால் நம்ம ஒரு குறிப்பிட்ட சாரார் தான் உலமான்னு நினச்சிப்போம். அதாவது 7 வருஷம் படிச்சுட்டு மார்க்கத்தை படிச்சுட்டு வரவங்க, அவங்க தான் உலமாக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு தான் இந்த வார்த்தையை நம்ம பொருத்தி பார்ப்போம். ஆனால் இங்கே மொழிபெயர்ப்பில் எப்படி போட்டிருக்குதுன்னா, அல்லாஹ்வின் அடியார்களில் அவனை அஞ்சுவோர் அறிஞர்களே, அல்லாஹ் மிகைத்தவன் மன்னிப்பவன். அப்போ அறிஞர்கள்னு போட்டிருக்குது. அறிஞர் அல்லாஹ்வை அறியக்கூடியவங்க, அவங்க தான் உலமாக்கள். அது யாராக வேணாலும் இருக்கலாம். இந்த 7 வருஷம் படிச்சுட்டு மார்க்கத்தை சொல்கிறவங்களுக்குள்ள அந்த இது அவங்களுக்கு தான் பொருந்தம்லாம் கிடையாது. அவங்கள அல்லாஹ் யார் அறிஞ்சு வச்சுருக்காங்களோ, யார் அல்லாஹ்வை நல்லா அறிஞ்சு வச்சுருக்காங்களோ அவங்க தான் அந்த உலமா, அறிஞர், அறிவாளி அப்படிங்கிற பட்டியலில் சேருவாங்க. அப்போ அதை பற்றி யார் அந்த அறிவாளிங்கிறது இந்த மேல் வசனத்தில் பார்த்தோன்னா தெரியும். 28வது வசனத்தை பார்த்தோம். 27 பார்த்தோன்னா, அலம் தர அன்னல்லாஹ அன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன் ஃபஅக்ரஜனா பிஹி ஸமராத்தின் முக்தலிஃபன் அல்வானுஹா ومن الجبال جدد بيض وحمر مختلف ألوانها وغرابيب سود. அல்லாஹ் தான் வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கினான் என்பதை நீர் அறியவில்லையா?
அதன் மூலம் மாறுபட்ட நிறங்களை கொண்ட கனிகளை வெளியாக்கினான். மலைகளில் வெண்மையும் சிவப்பும் மாறுபட்ட நிறங்களை கொண்டதுமான பாதைகள் உள்ளன. கருப்பு நிறமுடையவைகளும் உள்ளன. அப்போ இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சிந்திக்க சொல்கிறான். அந்த மலையை இறக்கி வைக்கிறோம் யார்? அல்லாஹ் தான் மலையை இறக்கி வைக்கிறான். அதை சிந்திக்க சொல்கிறான். அந்த மலையை இறக்கி வச்சு அது மூலிமா என்னென்ன பலன்கள் கிடைக்குது, அந்த கனி வகைகள்லாம் பார்க்க சொல்கிறான். அதில் எவ்வளோ நிறங்கள் மாறுபட்டு போயிருக்கு. இதெல்லாம் யாரால் முடியும்? யாரால் சாத்தியம்? இதெல்லாம் நம்ம சிந்திக்க வேணாமா? இதெல்லாம் நம்ம சிந்தித்தாலே நம்ம தான் ஆலிம், நம்ம தான் அறிவாளி, நம்ம தான் அறிஞர். அப்போ இது முத்தக்கீன்களுடைய ஒரு பண்பு, சிந்திக்கிறது. அப்போ இதெல்லாம் நம்ம சிந்தித்தாலே நம்ம அல்லாஹ் பயப்படுவோம், முத்தக்கீன்களாகவும் அல்லாஹ் பயப்படுவோம். தக்வா இதெல்லாம் அந்த சிந்தனை உள்ளவங்களுக்கு தான் வரும். இப்போ நம்ம பயத்தை பற்றி பேசும்போது இந்த அல்லாஹுக்கு பயப்படுறோமோ இல்லையோ, இந்த உலகத்தில் உள்ள சில படைக்கப்பட்டவங்களுக்கு பயப்படுறோம். ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு அதிகாரியை பார்த்து நம்ம சில சமயத்தில் பயப்படுற மாதிரி வருது. அல்லாஹ் மன்னிக்கணும். நம்ம ஒரு நேரம் ஒரு சில பேப்பர்ஸ் வேலை முடிக்கிறதுக்கு, நமக்கு சில காரியங்கள் நடக்கிறதுக்கு லஞ்சம் கொடுக்குற மாதிரி சில சூழல் ஏற்படுது. அதில் சில பேர் விதிவிலக்காக அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உறுதியாக இருக்கிறாங்க. சில பேர் நமக்கு வேலை முடியணுமே, நமக்கு எப்படியாச்சும் அந்த வேலை முடியணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு லஞ்சம் கொடுக்கக்கூடிய சிச்சுவேஷன் வருது. ஆனால் அவங்களுக்கு நம்ம கொடுக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அரசாங்கத்தில் அவங்கள போட்டு கொடுத்தாலே முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை வாங்கி இப்போ அவங்க தண்டனைக்குரியவங்களாக போயிடுவாங்க. அவங்க தான் பயப்படணும். லஞ்சம் வாங்குறவன் நம்மளை போட்டு கொடுத்துட்டா நம்ம கம்பி நின்றுமென்னு அவங்க தான் பயப்படணும். ஆனால் அவங்க பயப்படுறதில்ல. நம்ம தான் நம்ம காரியம் ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயந்துக்கிட்டு அவங்கள்ட்ட லஞ்சத்தை கொடுத்துட்றோம். ஆனால் இது கொடுக்காம இருக்க முடியுமா நம்மளால? கண்டிப்பாக முடியும். நமக்கு என்ன நினைப்போம், நம்ம இந்த உலகத்தில் அந்த ஆதாயம் பெறத்துக்காண்டி அவனுக்கு லஞ்சம் கொடுத்தா தான் வேலை நடக்குங்கிறதுனால கொடுத்துட்றோம். அவனால் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. என்ன செய்ய முடியும்? மிஞ்சி போனால் நம்ம வேலை முடியாது, அவ்வளோ தானே. மற்றபடி அல்லாஹ்க்கு பயந்து நம்ம வாழ்ந்தோன்னா அங்கே நம்ம நல்ல நிலைமையில் இருக்கலாம், அவனுடைய தண்டனையிலேருந்து தப்பிக்கலாம். அந்த தண்டனையை 2வது பட்சமாக வச்சுட்டு இந்த உலகத்தில் உள்ள அந்த ஆதாயத்துக்காண்டி நம்ம உலகத்தில் உள்ளவங்கள பார்த்து பயப்படுறோம். அப்போ நம்ம தக்வா ஒரு கேள்விக்குறியாயிடுது. அதனால் இந்த வசனங்களை நம்ம சிந்திக்கிறது மூலிமா நிச்சயமான முறையில் நம்மளுடைய தக்வாவை நம்ம ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தக்வாவை பற்றி ஒரு செய்தி சொல்கிறாங்க. அந்த புகாரில் வரக்கூடிய 6101வது ஹதீஸில் அந்த செய்தி வருது. அது எப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை செய்தார்கள், மற்றவர்களுக்கும் அதை செய்ய அனுமதி அளித்தார்கள். அப்போது ஒரு கூட்டத்தார் அதை செய்வதிலிருந்து தவிர்த்து கொண்டனர். இச்செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எட்டிய போது மக்களிடையே உரையாற்றினார்கள். அப்போது அல்லாஹ்வை புகழ்ந்துவிட்டு, சிலருக்கு என்ன நேர்ந்தது? நான் செய்கிற ஒன்றை செய்வதிலிருந்து தவிர்த்து கொள்கிறார்களாமே. அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் அவர்களை விட அல்லாஹ்வை மிகவும் அறிந்தவன், அவனை மிகவும் அஞ்சி நடப்பவனாவேன் என்றார்கள். சம்பந்தப்பட்டவர்களை நேரடியாக கண்டிக்கவில்லை. ஃபவல்லாஹி இன்னி லஅலமுஹும் பில்லாஹி வ அஷ்ஹதுஹும் லஹு கஷ்யா. நான் அவர்களை விட அல்லாஹ்வை மிகவும் அறிந்தவன், அவனை மிகவும் அஞ்சி நடப்பவன் ஆவேன் என்றார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சினது எதனால்? அவங்க அல்லாஹ்வை பற்றி அவங்களுக்கு அறிவு இருந்துச்சு, அல்லாஹ்வை பற்றி அவங்க அறிஞ்சு வச்சுருந்தாங்க. அதனால தான் அவங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த அச்சம் இருந்துச்சு. அதிகமாக அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவங்க அவங்க தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்கள மாதிரி நம்ம அறிஞ்சு வச்சிடல, அவங்க அதிகமாக அறிஞ்சு வச்சதுனால அவங்க அஞ்சினாங்க. இப்போ நம்ம வேலை என்ன? நம்ம அதை தான் செய்யணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம அல்லாஹ்வை பற்றி நம்ம இப்போ இன்ஷா அல்லாஹ் அறிய போகிறோம். எப்படின்னா, இதுவரைலாம் அறிஞ்சு வச்சுருக்கோமே, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இதுவரை நம்ம அல்லாஹ்வை பற்றி அறிஞ்சு வச்சுருக்கிறது ரொம்ப கம்மி தான். இன்னும் நம்ம அதுக்கு முயற்சி எடுக்கணும். அல்லாஹ்வை அது நம்ம ஒரு நாளும் அதுக்கு ஒரு முயற்சி எடுத்து மேலும் மேலும் ஒவ்வொரு நாளும் அதில் நம்ம முன்னேறிட்டே போகணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், முதல்ல இறங்கப்பட்ட சூறா அல் அலக் சூறா. அதில் இறங்கப்பட்ட 5 முதல் வசனங்களும் ஃபஸ்ட்டு இறங்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஃபஸ்ட்டு அல்லாஹ் அதில் என்ன சொல்கிறான்? அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லஸீ ஹலக். முஹம்மதே, படைத்த உமது இறைவனின் பெயரால் ஓதுவீராக. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தான் கட்டளை வருது. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் வஹி இறங்கப்படுது. அவங்களுக்கு தான் எல்லாம் கட்டளை போடுறோம். என்ன கட்டளை இடுறான்னா, படைத்த உமது இறைவனின் பெயரால் ஓதுவீராக, படிப்பீராக.
என்னத்தை படிக்கணும்? நம்ம படிக்கணுன்னா வந்து சும்மா வாசிக்கணும், படிக்கணும், ஓதணும். இது சும்மா சாதாரணமாக நம்ம புரிஞ்சுக்குவோம். இது படிப்பீராகங்கிறதுக்கு அதுக்கு என்ன அல்லாஹ் வந்து சொல்ல வரான் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வை படிக்கணும். அல்லாஹ் எப்படிப்பட்டவங்கிறத நம்ம படிக்கணும். அவன் எப்படிப்பட்டவங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம எல்லா தீமைகளிலிருந்தும் நம்ம வெளிப்பட முடியும். நம்ம ஷிர்க்கு பக்கம் போகமாட்டோம், பித்தா பக்கம் போகமாட்டோம், தீய செயல்கள் பக்கம் போகமாட்டோம். அவனுக்கு பயந்து நடப்போம். அப்போ அவனை படித்தா தானே இது முடியும், அவனை படித்தா தானே சாத்தியம். அதை தான் கட்டளையாக அல்லாஹ் தஆலா என்னைய படின்னு சொல்லிட்டு தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கட்டளையாக போடுறான். மார்க்கத்தை வந்து நம்ம 2 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று ஈமான் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இன்னொன்று இஸ்லாம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இப்போ ஈமான் வந்து நம்பிக்கை சான்றது, இஸ்லாம் வந்து வழிபாடுகளை சேர்ந்தது. இப்போ ஈமான் வந்து ஃபஸ்ட்டு ஈமானும் இஸ்லாமும் 2யும் வச்சு இது 2லேயும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது நம்ம கேட்டால் முதல்ல நம்மளுக்கு ஈமான் தான் சொல்லுவோம். ஈமான் இறை நம்பிக்கை, அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ எதை நம்பிக்கை கொள்வது? அல்லாஹ்வை, அவனுடைய வேதத்தை, நபிமார்களை, விதியை, மலக்குமார்களை, மறுமையை, இதையெல்லாம் நம்ம நம்பணும். இதெல்லாம் யார் நம்புகிறானோ அவன் தான் முஃமின், அவன் தான் ஈமான் உள்ளவன். இப்போ அனைத்தையும் படித்தது அல்லாஹ் தான். இதையெல்லாம் நம்ம இந்த வேதத்தை, நபிமார்களை படித்தது, மலக்குமார்களை படித்தது. இப்போ ஒன்று ஒரு செய்தி இருக்கும். நபிமார்களை பற்றியெல்லாம் செய்தி சொல்லுவான். நபிமார்களை நம்ம நம்புவோம், நபின்னு வாழ்ந்துருக்காங்கிறத நம்புவோம். அப்போ அந்த நபிமார்களுடைய செய்திகள் எல்லாம் நம்ம நம்புகிறோம்ல, அப்போ அந்த செய்திகளை நம்ம நம்பும் போது அல்லாஹ்வை நம்புகிறோம், அல்லாஹ்வை தான் ஈமான் கொண்டோம். எல்லா விஷயத்துக்கும் நம்ம இப்போ எதை எடுத்துக்கிட்டாலும் சரி தான், அல்லாஹ்வை நம்புறது தான். அதில் நீங்கள் மலக்குமார்கள் நம்புனீங்கன்னா அல்லாஹ்வை நம்புறீங்கன்னு அர்த்தம். அப்போ அல்லாஹ் இதெல்லாம் பிரித்து காட்டுறான், நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக பிரித்து காட்டுறான். ஆனால் எல்லாமே அந்த அல்லாஹ்வை நம்புறதுல தான் வருது. இப்போ இந்த ஈமான் சம்மந்தப்பட்ட செய்திகளை புரிஞ்சுக்கிறதுக்காண்டியே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி பார்ப்போம். புகாரில் 4993வது செய்தியாக வருது. அதாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சஹாபி வந்து கேட்குற கேள்விக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பதில் சொல்லிட்டு வராங்க. அவர் வந்து ஒரு குரான் இறங்கப்பட்ட வசனங்கள் சம்மந்தமாக கேள்வி கேட்குறாரு. அதை பற்றி கேட்டுட்டு வரும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சொர்க்கம், நரகம் இது பற்றின செய்திகளை தான் அல்லாஹ் தஆலா வந்து வசனங்களாக இறக்குனான். அதுக்கு பிறகு தான் வந்து மக்கள் நல்லா ஈமான் கொண்டது பிறகு, அவங்கள மனசில் நல்லா அந்த நம்பிக்கை வலுவானது பிறகு, அதுக்கு பிறகு தான் அந்த ஹலால் ஹராம் சம்மந்தப்பட்ட வசனங்கள்லாம் இறங்குது. இப்போ எடுத்த எடுப்புலேயே மது அருந்தாதீங்கன்னு சொல்லியிருந்தா, அல்லது விபச்சாரம் செய்யாதீங்கன்னு சொல்லியிருந்தா, அந்த சஹாபாக்கள்லாம் கடைப்பிடிச்சிருக்க மாட்டாங்க. அதனால் அல்லாஹ் தஆலா வந்து அந்த ஈமானை தான் ஆழமாக மனசில் பதிய வைக்கிறான். ஃபஸ்ட்டு பதிய வச்சது பிறகு தான் அந்த வழிபாடுகள், இஸ்லாம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இறங்கப்படுது. அதாவது ஈமான்னா ஃபஸ்ட்டு நம்பிக்கை தான் ஃபஸ்ட்டு. அதுக்கு பிறகு தான் அந்த வழிபாடு, இஸ்லாம் சம்மந்தப்பட்ட விஷயம். அது தான் வந்து அந்த ஹதீஸில் வந்து நமக்கு விளக்குறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க புரிதல் ஈமான் தான் ஃபஸ்ட்டுங்கிறத அவங்களும் புரிஞ்சு வச்சுருந்தாங்க. இப்போ நமக்கு கூட இந்த குரான் அப்படி தானே வந்து தொகுக்கப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு அல்-ஃபாத்திஹா, அல்லாஹ்வை வந்து அறிமுகப்படுத்துது நமக்கு. அதாவது இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு கற்கணும், அல்லாஹ்வை பற்றி தான் நம்ம கற்கணும். இது தான் அல்-ஃபாத்திஹா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நமக்கு புரிஞ்சுக்கிறோம். அதுக்கு அடுத்தது வந்து அல்லாஹ் வந்து அவனுடைய பண்புகளை சொல்கிறான், அர் ரஹ்மான் அர் ரஹீம்னு சொல்லிட்டு. இப்போ இந்த நம்ம மனசில் வந்து இது நம்ம அவன் அல்லாஹ் வந்து அர் ரஹ்மான் அர் ரஹீமாக இருக்கிறாங்கிறது நல்லா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், மனசில் பதிய வச்சுட்டோன்னு சொன்னால், நமக்கு எந்த சட்டத்தை அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய எந்த சட்டமும் நமக்கு வந்து கஷ்டமாகவே தெரியாது. அவன் என்ன சொன்னாலும் உடனே கேட்போம். இப்போ சஹாபாக்கள் அப்படித்தானே, அவங்க அல்லாஹ்வை நல்லா புரிஞ்சு வச்சுருந்தாங்க. புரிஞ்சு வச்சது பிறகு எந்த சட்டம் போட்டாலும், மதுவை பற்றி போட்டாலும், விபச்சாரத்தை பற்றி எந்த சட்டத்தை அவன் அல்லாஹ் கொடுத்தாலும் அது அல்லாஹ்ட்டேயும் வர செய்தி உடனே கட்டுப்படுவோம். மது குடிச்சிட்டு இருந்தவங்களுக்கு வந்து மது குடிக்கக்கூடாது, அது ஹராம்னு சொன்னால் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம். அதுக்கு தான் அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்குறான். 216 அல்-பக்ரால 216வது வசனத்தை பார்த்தா, குதிப அலைக்குமுல் கித்தாலு வஹுவ குர்ஹுல் லக்கும் வஅஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும் வஅஸா அன் துஹிப்பு ஷைஅன் வஹுவ ஷர்ருல் லக்கும் வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். உங்களுக்கு வெறுப்பாக இருப்பினும் போர் செய்வது உங்களுக்கு கடமையாக்கப்பட்டுள்ளது. ஒன்றை நீங்கள் வெறுக்கலாம், அது உங்களுக்கு நன்மையானதாக இருக்கும்.
ஒன்றை நீங்கள் விரும்பலாம், அது உங்களுக்கு கெட்டதாக இருக்கும். அல்லாஹ்வே அறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். அப்போ அல்லாஹ் நம்ம வந்து அறிஞ்சு வச்சுருந்தோன்னா, அவன் நமக்கு எது செஞ்சாலும் அது நன்மைன்னு நமக்கு தெரிஞ்சு வச்சுருந்தோன்னா கண்டிப்பாக எதுவுமே நம்மளுக்கு கஷ்டமாக தெரியாது. அப்போ சஹாபாக்கள் அறிஞ்சு வச்சுருந்தாங்க, அவங்களுக்கு அது கஷ்டமாக தெரியல, உடனே விட்டாங்க. நம்மளும் அப்படி தான் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம பார்க்க போகிற வசனங்கள்லாம் பாருங்கள், அல்லாஹ் எந்த அளவுக்கு தன்னுடைய அடியாரை நேசிக்கிறாங்கிறது நம்ம பார்க்கலாம். அதாவது அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் ஒரு அன்பின் அடிப்படையிலான ஒரு உறவு இருக்கிறதுங்கிறத இந்த வசனங்கள்லாம் நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். 2:195 அங்கே எடுத்துக்கிட்டால், இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், நன்மை செய்வோரை அல்லாஹ் விரும்புகிறான். யாரெல்லாம் நன்மை செய்கிறாங்களோ அவங்களெல்லாம் அல்லாஹ் நேசிக்கிறதா சொல்கிறான். இப்போ நம்மளெல்லாம் அல்லாஹ் நேசிக்கிறாங்கிறான். 2:222 என்ன சொல்கிறான் பாருங்கள், இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தஹிரீன், திருந்திக் கொள்வோரை அல்லாஹ் விரும்புகிறான், தூய்மையாக இருப்போரையும் விரும்புகிறான் என கூறுவதாக. அப்போ திருந்துறவனை அல்லாஹ் விரும்புகிறான்னா அவன் பாவம் செஞ்சுருக்கான்னு தானே அர்த்தம். அப்போ அவன் பாவம் செஞ்சுட்டு அவன் திருந்துறான், அவன் திருந்துறதை பார்த்து அல்லாஹ் தஆலா அது விரும்புகிறேன்னு சொல்கிறான், திருந்துறவங்களும் விரும்புகிறான் அப்படின்ட்டு. அப்போ அவன் பாவத்தை பார்க்கல, அல்லாஹ்வோட ஃபோக்கஸ் எதில் இருக்குதுன்னா அவன் பாவத்தை பார்க்கல, அவனுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக அந்த மன்னிப்பு, அவன் திருந்துறான்ல, அவன் திருந்துறது தான் அல்லாஹ் பார்க்குறான். இப்போ இந்த விஷயங்களை வந்து அல்லாஹ் ஃபோக்கஸ் பண்ணி எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு செய்தி பார்க்கணுன்னா, உஸ்தாத் கூட அன்றைக்கி கிளாஸில் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா வந்து, இந்த கிறிஸ்டின்ஸ் அவங்களாம் வந்து கடவுளை யாரை ஏற்றுக்கிறாங்க, அவங்க வந்து ஜீசஸை தான் கடவுளாக ஏற்றுருக்காங்க. அப்போ ஜீசஸ் அவங்களுடைய நம்பிக்கை பிரகாரம் ஜீசஸ் அவர் சிலுவையில் அறையப்பட்டு அவர் 3 நாள் வந்து மண்ணறைக்குள்ளே இருந்துட்டு அதுக்கு பிறகு உயிர் பிச்சு எழுந்தார். அப்போ அவர் உயிர் பிச்சு எழுந்தது தான் எங்களுக்கு ஆதாரம், அவர் இறைவனுங்கிறதுக்கு ஆதாரம் அப்படிங்கிறத அவரை கடவுளாக நாங்கள் நினைக்கிறோம்னு சொல்கிறாங்களே. அப்போ வந்து அவங்களெலாம் எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அவர் திருப்பி உயிர் பிச்சு எழுந்ததை தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணுவோம், அவர் இறந்துட்டார், அவர் கடவுள்னா கடவுள் இறக்கக்கூடாது, அவர் 3 நாள் மண்ணறையில் இருந்தார், அப்போ அதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அது மாதிரி தான் அல்லாஹ் தஆலா வந்து இந்த இடத்துல எதை ஃபோக்கஸ் பண்ணுறான், நம்ம வந்து பாவம் செஞ்சதை கூட அவன் ஃபோக்கஸ் பண்ணல. பாவம், ஏன்னா ஆதமுடைய மக்கள் எல்லாமே பாவம் செய்யக்கூடியவங்க தானே, அதை மன்னிப்பு கேட்குறது தான் அவன் பார்க்குறான். அந்த மன்னிப்பு தான் அவனுடைய பார்வை, அவனுடைய மெயினான அவன் எதிர்பார்ப்பு என்னென்னா, அவனுடைய அடியார், பாவம் செய்யக்கூடிய அடியார் மன்னிப்பு கேட்கணும், அதை தான் அவன் பார்க்குறான். அதை தான் அந்த மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களை தான் அல்லாஹ் தஆலா விரும்புகிறதா இங்கே சொல்கிறான். அப்போ நம்மளை படைத்த ரப்பு வந்து நம்மளை நேசிக்கிறதா சொல்கிறான். நிறைய வசனங்களை நம்ம இது பார்க்க முடியுது. ஆனால் நம்ம வந்து ஒருத்தவங்கள்ட்ட நம்ம நேசத்தை சொல்கிறோமா, ஒருத்தவங்களை நம்ம நேசித்தா அவங்கள நேசிக்கிறோங்கிறத நம்ம காட்டுறோமா. பொதுவாகவே நம்ம யாரை நேசிப்போம், நம்மக்கிட்ட யார் நல்ல விதமாக நடந்துக்கிறாங்களோ அவங்கள தான் நேசிப்போம். நம்மளை யார் பிடிச்சி நடந்துக்கிறாங்களோ அவங்கள தான் நேசிப்போம். யார் நம்மளை திட்டுறாங்களோ, யாரை வந்து முகத்தை கடுக்கடுன்னு வச்சுக்கிறாங்களோ, நம்மளை திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்களோ, இவங்களெல்லாம் நம்ம நேசிக்க மாட்டோம் தானே. அப்போ யார் நம்ம மேலே பாசத்தை காட்டுறாங்களோ அவங்கள தான் நேசிப்போம். ஆலி இம்ரான் 3வது அத்தியாயம் 76வது வசனத்தில், பல மன் அவுஃபா பிஅஹ்திஹி வத்தகா ஃபஇன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், அவ்வாறில்லை, யார் தமது வாக்குறுதியை நிறைவேற்றி இறைவன் அஞ்சுகிறாரோ அல்லாஹ் தன்னை அஞ்சுவோரை விரும்புகிறான். அல்லாஹ் வந்து அஞ்சுவோரை விரும்புகிறான். எப்படிப்பட்ட அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி அல்லாஹ்வுக்கு பயப்படுறாருல, வாக்குறுதியை நிறைவேற்றுறது பெரிய ரொம்ப ஒரு கேள்விக்குறியான விஷயம். இப்போ உள்ள காலகட்டத்தில் வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவங்க ரொம்ப அரிதாக போயிட்டாங்க. 3:144 அங்கே என்ன சொல்கிறோன்னா, வல்லாஹு யுஹிப்புஸ் ஸாபிரீன், சகித்து கொள்வரை அல்லாஹ் விரும்புகிறான். அதாவது எல்லா துன்பங்களையும் யார் சகிச்சுக்கிறாங்களோ அவங்க அல்லாஹ்வுக்கு நேசத்துக்குரியவங்களாக இருக்கிறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். 3:159 இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன், அல்லாஹ்வை சார்ந்திருப்பீராக, தன்னையே சார்ந்திருப்போரை அல்லாஹ் நேசிக்கிறான். தன்னை சார்ந்திருப்போரை அல்லாஹ் நேசிக்கிறான். அதாவது யார் வந்து அல்லாஹை மட்டும் அல்லாஹ் மேலே மட்டும் முழு தவக்கல் தூக்கிறாங்களோ அவங்கள வந்து அல்லாஹ் நேசிக்கிறான். அவங்களும் அல்லாஹ்வுக்கு நேசத்துக்குரியவங்களாக ஆயிட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். 5:42 அல்-மாயிதால 5:42 இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன்,
நீதி செலுத்துவோரை அல்லாஹ் விரும்புகிறான். நீதியாக நடக்கிறது ரொம்ப முக்கியமானது அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுறதுக்கு. 61:4 அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, இன்னல்லாஹ யுஹிப்புல் லதீன யுகாதிலூன ஃபீ சபீலிஹ். தன் பாதையில் போரிடுவோரை அல்லாஹ் விரும்புகிறான். அதாவது ஃபீ சபீலில்லான்னு சொல்லுவோம்ல, ஃபீ சபீலில்லா அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்கிறது, அதை வந்து அல்லாஹ் தஆலா ரொம்ப விரும்புகிறான். போருங்கிறது ஒரு விரிந்த சொல். அதாவது அல்லாஹ்வுக்காக போராடுறதுங்கிறது பல விஷயங்களில், வெறும் அந்த போருக்கு போகிறது மட்டும் கிடையாது. அப்போது அல்லாஹ் வந்து இந்த அத்தனை வசனங்கள்லேயும் வந்து நம்மளை விரும்புகிறோம், யாரெல்லாம் விரும்புகிறான், எப்படிப்பட்ட பண்புள்ளவங்களை விரும்புகிறாங்கிறத பட்டியலிடுறான். இப்போ நம்ம வந்து அல்லாஹ் படைத்த ரப்பு வந்து நம்மளை நேசிக்கிறாங்கிறத வந்து இந்த குர்ஆன் மூலிமா நமக்கு சொல்கிறான். நம்ம வந்து நம்ம யாரை நேசிக்கிறோமோ அதை நம்ம சொல்கிறோமா? அதே மாதிரியா நம்மளை யார் நேசிக்கிறாங்களோ அவங்கக்கிட்டேன்னு நம்ம பெற்றோர் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட நமக்கு ஒரு கடிதம் வருது. அந்த கடிதம் எழுதினவங்களை நினச்சி நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுவோம். நமக்காக நம்மளை நினச்சி பார்த்து நமக்கு எழுதி அனுப்பியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைக்கும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி வருதில்ல. இது வந்து அல்லாஹ் தஆலா நம்மக்கிட்ட சொல்கிற செய்தி, நம்மக்கிட்ட டைரெக்டாக பேசுகிறான் அல்லாஹ். அப்போ இதை நினச்சி நம்ம ஒரு தடவைக்கும் இந்த வசனங்கள்லாம் வரும்போது நமக்கு இதெல்லாம் நினைப்பு வரணும். அல்லாஹ் விரும்புகிறான் எப்படிப்பட்டவங்களை விரும்புகிறான்னு நினைக்கும் போதெல்லாம் நம்ம சந்தோஷப்படணும். அல்லாஹ் யார்கிட்ட பேசுகிறானோ நம்மக்கிட்ட தான் பேசுகிறான். அதை நினச்சி நம்ம உண்மையிலேயே மகிழ்ச்சி அடையணும். அடுத்து வந்து நம்ம கிளாஸில் வந்து 255வது வசனம், 2வது அல்-பக்ராவில் வரக்கூடிய 255வது வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ஆயத்துல் குர்சி வந்து ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். அது முழுக்க அல்லாஹ் வந்து தன்னை பற்றி அந்த வசனத்தில் பேசுகிறான். அந்த வசனம் எப்படி வருதுங்கிறத நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஹுதுஹு சினத்தும் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் மன் ஸல்லஸீ யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹ் யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும் ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يخوضه حفظهما وهو العلي العظيم. அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாருமில்லை. அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன். அவனுக்கு சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது. வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன. அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார்தான் பரிந்து பேச முடியும்? அவர்களுக்கு முன்னேயும் பின்னேயும் உள்ளதை அவன் அறிகிறான். அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்களால் அறிய முடியாது. அவன் நாடியதை தவிர அவனது இருக்கை வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கும். அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று. அவன் உயர்ந்தவன், மகத்துவமிக்கவன். இதுதான் ஆயத்துல் குர்சியோடைய அர்த்தம். இதில் வந்து அல்லாஹ்வுடைய அத்தனை ஆற்றல்களையும் உள்ளடக்கியது. அப்போ வந்து அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்கு யாரும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் இதுதான் நம்ம வந்து அந்த கலிமா சொல்கிறோம்ல, அது இதில் இருக்குது. அவன் என்றும் உயிருடன் இருப்பவன். அதாவது இப்போ அந்த பார்த்தோம்னா இந்த கிறிஸ்டின்ஸ்லாம் வந்து ஜீசஸ் எப்படி நம்புகிறாங்க, 3 நாளே இறந்துட்டு அப்புறம் உயிர்ப்பிச்சு வந்தார். அந்த மாதிரிலாம் கிடையாது. இவன் உயிரோடு என்றென்றைக்குமே உயிரோடு நின்று இருக்கக்கூடியவன். அவனுக்கு உறக்கம் கிடையாது, சிறு உறக்கம் கிடையாது, பெரிய உறக்கம் கிடையாது. இதெல்லாம் நம்ம வந்து ஓதும் போதே நமக்கு இதெல்லாம் ஞாபகத்தில் வரணும். நம்ம ஒரு தொழுகைக்கு பிறகும் யார் வந்து ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஆயத்துல் குர்சியை ஓதுறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்களே, அவங்களுடைய நபி மொழிகள் நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு வக்துக்கு பிறகும் இந்த ஆயத்துல் குர்சிக்கு அவ்வளோ சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அது அவ்வளோ அல்லாஹ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உள்ளடக்கியதாக இருக்கிறதுனால அவ்வளோ சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஒரு தொழுகைக்கு பிறகு நம்ம இது ஓதும் போது எப்படி ஓதுறோம்? அந்த கவனமாக ஓதுறோமா, அர்த்தத்தை புரிஞ்சு ஓதுறோமா, இல்லை அலட்சியமான முறையில் ஓதுறோமா? அதிகமான முறையில் நம்ம அலட்சியமாக தொழுவ முடிஞ்சு சலாம் சொல்லி முடிஞ்ச துறை அப்படி ஒரு மந்திர மாதிரி ஓதிட்டு போனோன்னா அது மாதிரி தான் செய்கிறோம். ஆனால் அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. நம்ம அர்த்தத்தோடு ஓதணும். அந்த அர்த்தத்தோடு ஓதுறவங்களுக்கு தான் அந்த சொர்க்கம் கிடைக்கும். அப்போ அந்த அர்த்தத்தோடு ஓதுறவன் அது நல்ல மனசில் அல்லாஹ் தவிர யாரும் இல்லைங்கிறத மனசில் பதிய வச்சவன். அவன் வந்து அல்லாஹ் வந்து உயிரோடு இருக்கக்கூடியவன்ங்கிறத மனசில் பதிய வச்சவன். அவன் நல்லா தூங்க மாட்டான், உறங்க மாட்டான். அவன் என்றைக்குமே நம்மளை பார்த்துட்ருக்குறான், கண்காணிக்கிறான், எல்லாத்தையும் அன்னத்தையும் அவன் தான் படைத்தான்.
இது அனைத்தும் அவனுக்கு சொந்தமானது, அவன் எல்லாத்தையும் அறியக்கூடியவன். இது எல்லாமே நம்ம மனசில் ஏற்றணுன்னா, அப்போ இதெல்லாம் ஏற்றி இதெல்லாம் செயல்படும் போது தானே நமக்கு அந்த நன்மை வந்து சேரும். அப்போ அவன் அப்படிப்பட்டவங்களுக்கு தான் அந்த சொர்க்கம் கிடைக்கும். எல்லாருக்கும் கிடச்சிருமான்னா ஆயத்துல் குர்சி ஓதிட்டு மற்ற விஷயங்களை நம்ம சரியாக செய்யலைன்னா எப்படி நமக்கு அந்த அல்லாஹ் தஆலா அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். அதனால நம்ம சொர்க்கவாதி ஆகணுன்னா இந்த ஆயத்துல் குர்சியை ஓதி அல்லாஹ் சொல்கிற மாதிரியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிற மாதிரி அந்த சொர்க்கத்தை அடையணுன்னா அந்த உள்ள அர்த்தத்தோடு அதை வாங்கி அதை செயல்படுத்தும் போது தான் அந்த சொர்க்கம் கிடைக்கும். புகாரியில் வரக்கூடிய 2311வது ஹதீஸில் கூட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சம்மந்தப்பட்ட அந்த செய்தி வரும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ரமதானுடைய ஜக்காத்துல் ஃபித்ர் அவங்க தான் அவங்கள்ட்ட பொறுப்பில் தான் இருந்துச்சு. அப்போ வந்து அவங்க கிட்ட வந்து இந்த இரவு நேரத்தில் அவங்க அதை பாதுகாத்து வச்சுருக்கும் போது ஒரு 3 இரவாக ஒரு மனிதர் வந்து, அதாவது ஷைத்தான் ரூபத்தில் ஒரு மனிதர் வந்து அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார். அப்போ ஒரு தடவையும் அவரை பார்த்து பரிதாபப்பட்டவர் ஏழை அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு போவார். அதையும் நம்பி அவங்க வந்து விட்டுருவாங்க. 2 இரவா விட்டுட்டு 3வது இரவும். அப்போ அதுக்கு பிறகு வந்து அவங்க வந்து 3வது இரவுக்கு பிறகு அவன் வந்து என்னை வந்து அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் பயந்துக்கிட்டு இல்லை நான் இனிமேல் வந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். அப்போ இந்த சம்பவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காதுக்கு எட்டேறும் போது அவங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லும் போது அப்போ அவங்க சொல்லுவாங்க, அவன் உங்ககிட்ட வந்தது அந்த ஷைத்தான் தான் அப்படின்னு சொல்லிட்டு, உங்ககிட்ட வந்தது யார் தெரியுமா, அந்த 3 இரவாக வந்தது ஷைத்தான், அவன் பெரும் பொய்யன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பெரும் பொய்யன் வந்து அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட வந்து லாஸ்ட்டாக வந்து என்ன செய்தி சொல்லிட்டு போனாங்கிறது பார்த்தா, அவன் வந்து ஆயத்துல் குர்சி சம்மந்தப்பட்ட செய்தியை சொல்லிட்டு போகிறான். அல்லாஹ் உமக்கு பயனளிக்கக்கூடிய சில வார்த்தைகளை கற்றுத்தருகிறேன் என்றான். அதற்கு நான் அந்த வார்த்தைகள் என்ன என்று கேட்டேன். நீர் படுக்கைக்கு செல்லும்போது ஆயத்துல் குர்சியை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை ஓது. அவ்வாறு செய்தால் விடியும் வரை அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து உம்மை பாதுகாக்கின்ற வானவர் ஒருவர் இருந்து கொண்டே இருப்பார். ஷைத்தானும் உம்மை நெருங்க மாட்டான் என்றான். அவனை நான் விட்டுவிட்டேன். விடிந்ததும் தான் இந்த செய்தி வந்து சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரியா வந்தான் ஷைத்தான் சொன்னான். ஷைத்தாங்கிறது அவங்களுக்கு தெரியாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க சொல்லி தான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் வந்தது ஷைத்தாங்கிறது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவன் வந்து பொய்யன், ஆனால் அவன் உண்மையை சொன்னான். என்ன உண்மையை சொன்னான், அந்த ஆயத்துல் குர்சியை வந்து நீங்கள் ஓதுனீங்கன்னா என்னென்ன பலன் கிடைக்கும்னு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொல்கிறான். அந்த செய்தி உண்மையானது. அப்போ ஆயத்துல் குர்சியை பற்றி சரியான செய்தி சொல்லியிருக்கிறான். அப்போ இன்றைக்கி என்னென்ன செய்தி நம்ம பார்த்தோம், அல்லாஹ்வை அஞ்சுபவர் தான் அறிவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு, அறிவாளிகள் தான் அல்லாஹ் அஞ்சுபவர்கள்னு பார்த்தோம். அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் அதிகம் அஞ்சக்கூடியவர்களாக, எல்லாரை விட அதிகமாக அஞ்சக்கூடியவர்களாக இருந்தாங்கங்கிற செய்தியை பார்த்தோம். அலக் சூராவை பற்றி பார்த்தோம். அப்புறம் வந்து ஈமான், இஸ்லாம், அது 2க்குள்ள வேறுபாடுகளை பார்த்தோம். அர் ரஹ்மான் அர் ரஹீம்ங்கிற அந்த அர்த்தத்தை புரிஞ்சு ஓதுறதை அதை பற்றி பார்த்தோம். ஆயத்துல் குர்சியை பற்றி பார்த்தோம். நமக்கு இதெல்லாம் என்னத்தை காட்டுது அப்படின்னா, அல்லாஹ்வை அறிவது நமது வாழ்க்கையை மாற்றும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அல்லாஹ்வுடைய பெயர்களை நம்ம அறிஞ்சு வச்சுக்கிறதுனால அவனை எப்படி நெருங்குறதுங்கிறத இன்ஷா அல்லாஹ் நம்ம இனிமேல் பார்ப்போம். திர்மிதியில் 3507வது செய்தியாக வரக்கூடிய ஹதீஸு, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வுக்கு 100ல் 1 போக 99 பெயர்கள் உள்ளன. அவற்றை அறிந்து அதன் மீது நம்பிக்கை வைத்து அதை நினைவில் கொள்பவர் சொர்க்கத்தில் நுழைவார் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிச்சதாக செய்தி வருது. அதாவது இது மனனம் செய்கிறதுனா அது என்ன, வெறும் மனனம் செய்கிறது கிடையாது. இது சிந்திக்கிறது, செயல்படுத்துறது, இவங்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா வந்து அந்த சொர்க்கத்தை கொடுப்பான். சும்மா வெறுமனே மனனம் செஞ்சு வச்சுக்கிறவங்களுக்கு கிடையாது. அது சிந்திக்கிறவங்களுக்கு, அது ஒரு பெயரில் உள்ள அந்த ஆற்றலை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு, அதை வந்து செயல்படுத்தணும், அதை புரிஞ்சு நம்ம மாற்றம் அடைஞ்சா தான் நம்மளுக்கு அது பயன். இந்த 99ன்னு சொல்லும்போது இந்த 99 பெயர் மட்டும்தான் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சிக்கக்கூடாது. இந்த 99 தாண்டியும் இருக்குது குரானில், அதுக்கு மேலேயும் சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.